வந்து விமன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா விமன்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிற மாதிரி தோணுது எனக்கு. they started spending a lot on them, right? And also இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸோ இல்ல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மக்கள் ஒரு 90 கிட்ஸ், ரைட்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் சைடடா யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஷோஸ். ஆமா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பசங்க எல்லாம் பயங்கர செல்ஃப் சென்டர்ட். இது எல்லாருமே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரிபடி ஸ்டார்டட் ஒர்க்கிங், எஜுகேஷன் வைஸ் எல்லாருமே ஈக்குவலா ஆயிடுச்சு. தே ஆர் ட்ரைங் ஸ்டில். பட் மோஸ்ட்லி வந்து படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றது, தே ஆர் ஏர்னிங். அவங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு செல்ஃப் சென்டரா யோசிக்கிறாங்களோ அப்படின்னு, ஒரு ஃபேமிலி பத்தி யோசிக்காம, ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு பயங்கர செல்ஃபிஷ்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சோ நீங்க ஏதாவது அப்சர்வ் பண்ணீங்களா அந்த மாதிரி? செல்ஃபிஷ் நான் சொல்ல மாட்டேன், செல்ஃப் சென்டர். அதாவது அண்ணன் ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் வந்து பசங்களை பார்த்துட்டு நம்மள அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு தாட் இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம், நம்ம ஒழுங்கா இருக்குமா. இப்போ ஃபிளைட்ல போறீங்கல்ல, போகும்போது அவங்க அந்த ஆக்சிஜன் இது போடும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், தென் யூ டேக் கேர் ஆஃப் அதர்ஸ்ங்கறாங்கல்ல பக்கத்துல. அதுதான் இப்போ நடக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பாத்துக்கிறேன், அப்புறம் உன்ன நான் பாக்கணுங்கிறது வந்து குவெஸ்சன் மார்க். அது தெரியாது, அது யாருக்குமே அந்த 100%. முன்னாடி எல்லாம் வந்து அம்மா அப்பா பிள்ளைங்க பாத்துப்பாங்க, நிறைய இருந்துச்சு. இப்போ உள்ளதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஆமா, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து அம்மா அப்பா கூட இருக்க கூடாது. ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். சரியா? இப்போ உள்ளதுல வந்து சொல்றேன், ஜீரோ டாலரன்ஸ் கிடையாது. டாலரன்ஸ் இல்ல, they don't have a tolerance. அந்த மட்டும் தான் நீங்க லைஃப் அக்செப்டன்ஸ் 100% இருக்கணும். அண்ட் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சூப்பரா லைஃப் வாழ்ந்துட்டு இன்னும் அடுத்த தெரிஞ்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். So expectations வந்து I know it's like kind of it's not a good thing, but not always. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல இருக்க முடியாது. There are something that நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகும், ரைட்? இந்த மாதிரி விஷயம் I know, like expectationsனா நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து வீட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. இல்லாத வரைக்கும் நல்லது. உங்களோட பாயிண்ட் ஓகே. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். சோ நீ வந்து எனக்கு சமைச்சு கொடு, நீ என்னை வந்து ஹக் பண்ணு, கிஸ் பண்ணு, எனக்கு இது பண்ணு, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா பயங்கர ஏமாற்றம் தான் வரும். ஏன்னா ஆம்பளை நிறைய வேலை இருக்குது, they are very busy with some other stuff. அப்படிங்கும்போது they don't, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய விமன்ஸ் இருப்பாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு வந்து அதான் ரொம்ப லவ் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயத்துல வந்துடும். இப்போ நான் ஒரு 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 ஃபேமிலி இருக்கேன், நான் ஒரு மாம் அப்படிங்கும்போது இப்போ என் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கிட்ட எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு அதை வந்து நேக் பண்ணி தொந்தரவு பண்ணி அப்படி பண்ற நான் விரும்பல. பட் ஆஸ் ஒரு விமனா இருக்கும்போது அந்த வீட்டுல எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, என் பையன் வந்து படிக்கணும், அவன் வந்து you have to do his work by himself, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதெல்லாம் இருக்கதானே செய்யணும். இப்போ ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போச்சுன்னா லைஃப் அந்த செம்ம போர் அடிக்குமே. நீ பாட்டுக்கு நீ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்ப, நான் பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன். அங்க வந்து ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு பாண்டிங், அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி தோணாது அவங்களுக்கு? இப்போ உள்ள இது எல்லாமே ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போ உள்ளது பாத்தீங்கன்னா ஐ கேன் சே ஃபார்மல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பிளான்ட் எக்ஸ்பெக்டேஷன், இது ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீ குக் பண்ணக்கூடாது, நான் குக் பண்ணக்கூடாதுன்னா அதுல என்ன பண்ணுவாங்க, திருப்பி பிளான்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த வாரம் 7 நாள்ல இருக்கு, நம்ம ஒரு நாள் வந்து டெடிகேட் அவுட் சைட். ஓகேங்களா? அந்த 6 நாள்ல 3 நாள் நீ எடுத்துக்கோ, 3 நாள் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல குக் பண்ணுவாங்க இல்லையா? சொல்லி எதுவும் இப்போ உள்ளதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் முன்னெல்லாம் இன்ஃபார்மலா இருக்கும். அதாவது எதுவுமே வந்து பிளான்டா இருக்காது. நீ நான் இப்படி வந்து நின்னா ஓகே உனக்கு பசிக்குதா, ஓகே லெட்ஸ் டூ சம்திங், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்ப அப்படி இல்ல, கேளு, வாய திறந்து கேளு, கிடைக்கும். இந்த உட்கார்ந்து இப்படி பாக்குறதுனால உனக்கு எதுவும் கிடைக்கும். நீங்க வந்து தோசை கேட்டீங்கன்னா தோசை மாதிரி ஒண்ணு கிடைக்கும். நீங்க கேட்டாதான் கிடைக்கும், மட்டும்தான் கிடைக்கும். இப்ப உள்ளதுல சும்மா எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து நான் பாக்குறேன்ல ஒன்னா, அந்த தாட்லாம் இனிமே இப்போ உள்ளது வந்து மிஷின் மெக்கானிசம் நம்ம ரன்னிங். ஆக்சுவலா we are not like doing anything இல்லையா?
ஃபேமிலி டைம்ங்கிறது வந்து ஒரு பிளான்டு இதா போயிடுச்சு. ஓ இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம், இது டுடே இஸ் அவர் ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. சாட்டர்டே இல்ல சாட்டர்டேனா மூவி டைம், சண்டேனா அங்க போகணும், வெளியே போகணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இதெல்லாம் இப்போ வந்து இது வந்து பிளான். ஆனா எல்லாமே பிளான் தான் சொல்லுவான்ல யாரு வடிவே, எதையும் பிளான் பண்ணி சோ பிளானிங் வந்து இப்ப பிளானிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆயிடுச்சு எல்லாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து அப்பெல்லாம் ஒரு நார்மலா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சண்டை எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சோ பிளான்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல உங்க சண்டை எல்லாம் வராது. ஏன் வரப்போகுது, அது வராது இல்லையா? கரெக்டா போட்டுருவோம்ல கேலண்டர்ல, எங்க வரப்போகுது உங்களுக்கு. சோ இது வந்து எப்படி இருக்கும் அந்த குடும்பம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கு இப்ப இருக்கு, அப்படிதானே இருக்காங்க எல்லாரும். அந்த ரொமான்ஸ் அதெல்லாம் மிஸ் ஆகுமே நிறைய. ஸ்பேஸ்னு இப்ப ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஸ்பேஸ்ங்கிறது வந்து பெரிய விஷயமா இப்ப ஓடிட்டு இருக்கு. நான் வர மாட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கூட, உனக்கு அந்த ஸ்பேஸ் வரதுனாலதான் அந்த பிளான் எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்ப யாரு உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு, நான் இப்ப ரொம்ப இதா இருக்கு அப்படிலாம் சொல்றதுலாம் வந்து முன்னாடி கிடையாது உங்களுக்கு. இப்ப நிறைய வேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ், புது புது வேர்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா. இதெல்லாம் முன்னாடி இருந்திருப்போம், நம்ம அதுக்கெல்லாம் பேர் வைக்கல சரியா? இப்ப எல்லாத்துக்கும் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவேஷன்ஷிப், டெலியூஷன்ஷிப், அந்த ஷிப், இந்த ஷிப், ஒரு நேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து ஒரு விமன் and unfortunately ஒரு சிங்கிள் மாம் அப்படிங்கும்போது, சோ உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம், அதாவது வந்து மேபி ஒன்ஸ் நீங்க ஒரு இப்ப சிங்கிள் மாம் ஆயிட்டீங்க. சோ இது வந்து do you think it's maybe இது வந்து ஒரு அண்டர் ஒரு சிச்சுவேஷன்னால நீங்க வந்து வெளியே வர வேண்டியது இருந்திருக்கு. You would have decided in such a way, இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கணும். சோ இதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடமா ஃபீல் பண்றீங்களா, இல்ல இது வந்து ஓகே ஜஸ்ட் ஹேப்பன், ஓகே நம்ம வந்து நம்ம லைஃபை எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்பயும் கண்டினியூ பண்ணுங்க அந்த மைண்ட் செட்லயே இருக்கீங்களா, இல்ல உங்க மைண்ட் செட் ஏதாவது மாறிடுச்சா? என் மைண்ட் செட் நிறைய மாறி இருக்கு. அதாவது லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு பிரேக் பாயிண்ட் வரும்போது ஒரு இது லெசன் லேர்ன் பண்ணுங்க இல்லையா? என்னோட லெசன் லேர்ன் பண்ணது வந்து எனக்கு பீஸ், அதாவது நிம்மதி வேணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானு. அந்த நிம்மதி எனக்கு இப்ப இருக்கு சரிங்களா? அதே மாதிரி நான் இருக்கேன், எனக்கு கேட்கறதுக்கு ஆளுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு குதிக்கிற ஆள் நம்ம கிடையாது. ஏன்னா we all like mature people, we know what's good what's not. இல்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதுல இருந்து எப்படி ரெட்ரிவை வரதுன்னா பாக்குறோமே தவிர நம்ம வந்து இது வந்து ஃப்ரீடம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் your choice which gives you peace and like love. உன்னோட ஃபோக்கஸ் நீ வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்கும்? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கும் போது, இப்ப நான் என்னோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா என் வேலையை விட்டு நான் என்னோட பிசினஸ், என் பசங்க, அப்புறம் எனக்குன்னு உண்டானது வந்து நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பாப்பீங்க. அந்த விஷயத்துல பாக்கும்போது பீஸ்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியான லைஃப் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட இதுல வந்து நான் ஏன் நடந்துச்சு அப்படிங்கறத நான் அது தாட்டை விட்டு வெளியே வந்து இனிமே என்ன பண்ணலாங்கிற ஒரு தாட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப யோசிச்சிருப்பீங்க இல்லையா? You have thought about your family, kids, நிறைய விஷயங்கள் நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. சோ அதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். இட்ஸ் நாட் ஈஸி திங். அங்க நிறைய எமோஷன்ஸ் பிளே பண்ணிருக்கும் உங்களுக்கு, ரைட்? எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். சோ மேபி நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நீங்க வந்து நல்லா ரொம்ப சீரியஸா அப்படின்னு அவங்க லவ் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு கிவ் அப், ரைட்? இப்போ இட்ஸ் நாட் தட் வெளியே வந்து நீங்க போய் இன்னொருத்தங்களை பாத்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன், அது வந்து உங்களோட சாய்ஸ் இட்ஸ் ஃபியூச்சர்ல. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கிறது வந்து பயங்கர கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க இதை எப்படி கோப் அப் பண்ணீங்க? How did you decide, okay this is what for me, I will decide and I'll take care of my kids or whatever. So உங்களுக்கு அந்த ஒரு strength எப்படி வந்தது பெஞ்ச்? அந்த strength வந்து I believed myself and my kids. My kids were a big strength for me on that time. ஏன்னா அப்போ ரொம்ப வந்து எனக்கு, ஏன்னா என் பசங்க பெரிய பசங்கனால they involved, especially my daughter, she involved a lot and அவளும் எனக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது அப்போஸ் நானே என்ன பிலீவ் பண்ணும்போது I just took the decision. அந்த டெசிஷன் எடுக்கும்போது ஒரு செகண்ட் கூட நான் பேக் போகல. பிகாஸ் அதை எடுக்கிறதுக்கே நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த டெசிஷனுக்கு நான் வந்திருப்பேன். அதை எடுக்கும்போது I never thought like okay let me go back. அதை நினைக்கவே இல்லை நான். So I just move forward with whatever the decision I made. நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி தான் I just started, which I don't regret actually.
ஏன்னா ரொம்ப டஃப்பான டிசிஷன். அதாவது நம்ம வாழ்ந்த முறை, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது பயங்கர டேரிங்கான டிசிஷன் தான் உங்களுக்கு. நீங்க சொல்லும் போது எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என் ஃபேமிலில நோ ஒன் சப்போர்ட்டட், நோ ஒன் லைக். பட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்க அப்படின்னு. So now it's like everything is like going good. Yeah. So as a woman வந்து நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்திருக்கீங்க. அண்ட் ஒரு ஒரு கெரியர்லயோ ஒரு ஏதாவது ஒரு பேஷன்ல ஃபாலோ பண்றதுலயோ அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு what can they do, லைக் எந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் they can importance கொடுக்கலாம், and how can they proceed with their passion ஆகட்டும். இல்லை நிறைய பேர் பேஷன் இருக்கும், பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்னால அவங்களால அதை வந்து பண்ண முடியாம போயிடும். அது ஒரு ஏக்கமாவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி வந்து how did you manage to follow your passion and how did you manage to go with your career? ஏன்னா கெரியருக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா உங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணணுங்கிறதுக்காகவே நீங்க வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. டேக் கேர் ஆஃப் கிட்ஸ், அவங்களோட எஜுகேஷன் பே பண்றதுக்கு வாட் எவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது வந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு உங்களுக்கு. பட் அது இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா they would have got stuck in that, right? இப்போ வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியை சிங்கிள் மாமா இருக்குது, இட்ஸ் நாட் an easy task to do everything by themselves. அப்படிங்கும்போது உங்களோட இன்னொரு விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கான டைம் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? how did you manage டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க how were you able to do all those things at same time? ஸோ இது வந்து ஏன் கேட்கிறேன்னா நம்மளுக்கு ஆஸ் அ விமன் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, ரைட்? இப்போ போயிட்டு வரணும், டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ், குக் பண்றது, வீடு பார்த்துக்கிறது, அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயம்லாம் சேலஞ்சான விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா டஃப்பான டைம் இருந்திருக்கும், உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், அண்ட் யூட் ஹவ் அந்த சிக்கா இருந்திருப்பீங்க. அன்னைக்கு போறதுக்கே உங்களுக்கு வந்து பிகாஸ் ஒர்க்ல ரொம்ப டயர்டா, பட் ஸ்டில் நீங்க கிளாஸ் டெய்லி எடுக்கிறீங்க, ரைட்? எவ்ரிடே அதாவது 2 செஷன்ஸ் எடுப்பீங்க, எனக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து how do you motivate yourself? இந்த மாதிரி ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்து டயர்டா அப்பா படுத்தா போதும்னு இருக்கிற ஒரு இதுல how did you manage to திருப்பியும் கிளம்பி ஸ்டுடியோ போய் அங்க ஒரு 3-4 hours இருந்துட்டு இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா you have to share with us. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில விஷயங்கள் வந்து பிடிக்காம பண்றது இருக்கு, பிடிச்சு பண்றது இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி மேண்டட்டரி, அப்கோர்ஸ் என்னோட ஜாப் வந்து மேண்டட்டரி, பட் ஐ லவ் மை ஜாப் டூ. ஓகேங்களா? இந்த பேஷன் நான் வந்து விடக்கூடாதுங்கிறது வந்து இந்த பேஷன் வந்து கடைசியில எனக்கு பிசினஸா மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இது எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் லைக் a passion. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் ஆன், என்கிட்ட வரவங்க நல்லா ஃபன்னா இருக்கும், அந்த மாதிரி தான் நான் ஆரம்பிச்சது. அது பிசினஸ் வைஸா போய் அது அப்புறம் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சு அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் அந்த பேஷன் நான் விடுறதா இல்ல, மைண்ட் விட்டு போகாது. நீங்க சொல்ற மாதிரி அப்கோர்ஸ் ஐ கெட் டயர்ட், நிறைய வாட்டி ரொம்ப ஐயோ போகணுமா கிளாஸ்க்குன்னு இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த டிசிஷன் எடுத்து நான் போயிட்டேன்னா ஐ டோன்ட் திங்க் லைக் எனிதிங் வேற எதுவுமே. பட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஐ கெட் டயர்ட், எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். பட் நான் கட் ஷார்ட்டா சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் பேஷன். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஃபாலோ யுவர் பேஷன் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இட்ஸ் a big thing. ஃபாலோ யுவர் பேஷன் பார்க்க ரொம்ப ஸ்மாலா இருக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, but it's a very big thing and not everyone can do it. கண்டிப்பா whenever you get an opportunity just grab it. நான் சொல்லுவேன் just grab and explore in a good way. அவ்வளவுதான். பட் அதுல நிறைய ups and downs வரும், நிறைய சேலஞ்சிங் வரும். அது வந்து you should not give up. Yeah, you cannot give up. And another thing is like of course everyone has some reason. ஏன்னா family தான் comes first. எல்லாத்துலயுமே சொல்றது ஒர்க் எடுத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் family comes first. of course family comes first, but other thing is like you also like very mandatory with family. Yeah, so அப்படி இருக்கிறப்போ follow the like whenever opportunity கிடைக்குது, அது இப்போ உள்ள காலத்துல opportunity கிடைக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சதுன்னா just grab and explore it. அட்லீஸ்ட் நமக்கு ட்ரை பண்ணாங்கிற ஒரு ஃபீல் ஆகுது நமக்கு இருக்கும் இல்லையா? ஆகலையோ அது அதுக்கப்புறம் உள்ள விஷயம். But at least we tried. Sure. We have tried something. அவ்வளவுதான். Who knows? அதுல கூட click ஆகி we can do something else. Like we don't know. நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா. சோ இது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டான்ஸ் நீங்க வந்து பிஃபோர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒன்ஸ் யூ கம் ஹியர் நீங்க ஒரு டான்ஸ்ல போய் இது பண்ணிட்டு யூ ஜஸ்ட் காட் ட்ரெயின்ட். அது வந்து எப்படி எல்லாம் வந்து பண்ணணும், அது ஸ்டெப்ஸ் என்ன, அது மூவ்ஸ் என்ன, யூ ஜஸ்ட்
அது கண்டிப்பா ஸ்கிராச்ல இருந்து படிச்சிருப்பீங்க, ரைட்? யூ பீன் ஸ்கில்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சு, டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்த நீங்க வந்து ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டோட இல்ல 2 ஸ்டூடெண்டோட தான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. அது whatever, நீங்க வீட்டுக்கு போய் சொல்லி கொடுக்குறதோ இல்ல நீங்க வந்து அவங்க உங்க வீட்டுக்கு வந்து பண்றது அது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்கில்டா இருந்ததுனால யூ ஹேட் தட் கான்ஃபிடென்ட். அதே நீங்க டான்ஸ்ல வந்து யுவர் ஸ்கில், யூ கெயின் சம் நாலேஜ், கெயின் சம் ஸ்கில் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருந்தது ஒரு விஷயத்த வந்து நீ கத்துக்கிட்ட விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் வந்து, இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் அதுல வந்து ஸ்கில்டா இருக்கணுமா, இல்லைன்னா கேன் ஐ ஹையர் சம் ஒன், ஓகே, அண்ட் தென் let them take care of it? அந்த ஒரு ஸ்கூல், டான்ஸ் ஸ்கூல்ல வந்து let them teach, or அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க போயிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அதாவது 12B ஏறி இருந்தா என்ன, 12B ஏறலன்னா என்ன? இது 2 கொஸ்டின். நீங்க ஒரு ஸ்கில்டா இருந்ததுனால யுவர் ஏபிள், இப்போ அந்த ஒரு ஜஸ்ட் கேஸ் இப்போ நீங்க ஸ்கில்டாவே இருந்து இன்னொரு ஒரு ட்ரெயினர் நீங்க ஹையர் பண்ணிருந்தீங்கன்னா, இப்போ அவர் வரலன்னா நீங்க வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணி நீங்க கூட கிளாஸை மேனேஜ் பண்ணிப்பீங்க. இதுவே நீங்க வந்து ஸ்கில்டா இல்லாம இருந்திருந்தீங்கன்னா யூ ஆர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் தட் பர்சன், ரைட்? ஆர் எது வந்து நல்ல விஷயம், ஸ்கில்டா இருந்து நம்ம அதை பிசினஸ் பண்றதா, இல்லைன்னா ஓகே உங்களுக்கு அந்த பிசினஸ் நாலேஜ் இருக்கு பட் யூ நாட் ஸ்கில்ட் இன் தட் ஃபீல்ட், பட் யூ வில் ஹையர் சம்ஒன் டு டேக் கேர் ஆஃப் இட்? எது வந்து what do you think which one is advisable? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கில்டு ஒன்னா கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, ஸ்கில் இல்லாதவங்க அப்படி கிடையாது. கான்ஃபிடென்ட்ங்கிறது யூ என்ன சொல்றது, நீங்க ரெடி பண்றது, உங்களோட மைண்டையும் சரி உங்க பாடியும் சரி நீங்க ரெடி பண்றது இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஜிம் ஒரு எடுத்துக்கோங்க, பெரிய ஒரு ஜிம் இதை நீங்க ஓபன் பண்ணணும்னா அவன் ட்ரெயினரா இருக்கணும் அவசியமா? அப்படியே கிடையாது இல்லையா? உனக்கு அந்த பாசிபிலிட்டி, உனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஹையர் லாட் ஆஃப் ஜிம் பீப்புள் அண்ட் நீ ஒரு ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜிம் ஒரு பிளான், ஒரு ஃபிட்னஸ் சென்டரையோ எதையோ, நீ ஃபிட்னஸ் சென்டரா இருந்து நீ ஃபிட்டா இருக்கணும்னு அப்படியே ஒரு ரூல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே எதையும் பண்ணவே முடியாது. as long as நீ பண்ற பாத் கரெக்டா, சரி பரவாயில்ல, அது ஃபிளாப் ஆதா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் சொல்றேன் இல்லையா, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் தான். எல்லாத்துலயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணாதான் நம்ம லேர்ன் பண்ண முடியும் இல்லையா? அந்த ஸ்டெப் பண்றோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதை வச்சுக்கிட்டா ஐ திங்க் everyone will be like having, not I won't say everyone is succeed சொல்ல மாட்டேன், but at least we'll explore something. சான்சஸ் தான். இப்போ ஸ்கில்டா இல்லாதவங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது சக்சஸ் ஆச்சுன்னா இட்ஸ் a chance. Skill or not skill, உனக்கு மைண்ட் செட்டுக்கு ஓகே லெட் மீ ட்ரை இட், அந்த லெட் மீ ட்ரைங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இட் ஹேஸ் a lot of expense. அது வந்து it's a very expensive word. நான் சொல்றேன் லெட் மீ ட்ரை. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நான் ஒரு செஃப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு செஃப்பா இருந்தாதான் வந்து இப்போ ஒரு ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ண முடியும், ரைட்? இப்போ வந்து தே ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் வந்து அவங்க ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி தே நோ. இப்போ ஒரு குக் வரலன்னா தே கேன் ரீப்ளேஸ், அவங்களே இறங்கி குக் பண்ணி யூனோ தே கேன் ஹேண்டில் த ஷோ. அப்படிங்கும் போது இப்போ அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங் தெரியல, இஃப் தே நாட் ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இருக்கிறவங்க தான் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. as long as you can management தெரியணும், people management, that's all. நீ இப்ப செஃப், நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற, அதுக்கு நான் போய் குக் பண்ணி செஃப் ஆனதான் நான் அப்படி கிடையாது. இட்ஸ் யுவர் உங்களோட ஆசை இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு இது பண்ணல, எனக்கு ஆர்ஜி ஆரம்பிச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ரேடியோ இது ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் ஆர்ஜிவா இருக்கணும் அவசியமே இல்லையே. நான் ரேடியோவா இருக்கிறேன், ஓகே உங்களை நான் மீட் பண்றேன், இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன், can you come and do it? இந்த மாதிரி ஒரு tie up பண்றதுதான் இல்லையா? What happen if that goes wrong? Goes wrong, learn from that, that's all. What happen if that's an expensive experience? You are saying let me try it up. You always think about like, எப்பவுமே வந்து நம்ம both plus and minus always you have to think. இது நடந்துச்சுன்னா நல்லதா போச்சுன்னா குட், இது ஆகல மைனஸ் ஆகுது, அதாவது உன்னால முடியலங்கிறப்ப அந்த கான்சிக்வன்ஸ் உன்னால ஃபேஸ் பண்ண முடியும்னா just go for it, அவ்வளவுதான். ஏன்னா நீதான் சரி பண்ணணும் இல்லையா, உங்களோட எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட முடியாது. அதாவது வந்து see both can happen. For me, எனக்கு வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஸ்கில்டா இருந்து அந்த இப்போ நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒருவேளை நீங்க வந்து இந்த டான்ஸரா இல்லாம இருந்தாலும் ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா you would have able to manage because somewhat உங்களுக்கு அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும். ஆனா இருக்கிறதுனால மேபி இன்னும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சொல்றீங்க லாஸ் எக்ஸ்பென்சிவா என்ன பண்ணுவேன்னு, அப்பதாங்க அவன் இறங்குவான் உள்ள. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ஸ்பீடா இல்ல, நான் டான்ஸ் எனக்கு தெரியல,
நான் நிறைய பேரை வச்சு ஹையர் பண்ணி சொல்லி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்க்க அந்த ஆள் வரலங்கிறப்போ அது ஒரு பிக்கஸ்ட் லாஸா எனக்கு ஆக போகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், லெட் மீ ட்ரைங்கிற ஆப்ஷன் இருக்கு தெரியுமா, அது நான் வருவோம். 100%ல 50% தான் லாஸா இருக்கிற மாதிரி ஐ வில் கோ அண்ட் ட்ரை இட், அவ்வளவுதான். அந்த ட்ரை தான் நான் சொல்றேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைப்பேன் இல்லையா. எல்லாமே சேம் தானே ஒண்ணு வரும். ஐ ஒன்ட் பிலீவ் லைக் ஸ்கில்டு பீப்புள் தான் கேன் டூ திஸ் அப்படிலாம் அந்த மாதிரி எங்கேயுமே வந்து கேட்டகரைஸ் பண்ற மாதிரி நான் நினைக்க மாட்டேன். ஓகே, so management skill இருந்தா போதும், you can handle at least to some extent everything. எனக்குமே வந்து உங்களை தண்ணிக்குள்ள சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ள கூட நீந்த தெரியாதான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான். வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ என்ன நாள் பண்ணி வெளியே வரதுக்கு என்ன ட்ரை பண்ணுவோ அதான் நீ பண்ணுவ. அதுதான் எல்லாரும். அது நம்ம எவ்வளவு வெயிட்ங்கிறது பொறுத்து இல்ல. if you are heavy நாள உள்ள அப்படியே உள்ள போய் ஃபுல்லா உள்ள போய் செட்டில் ஆயிடும். அதுதான் நான் சொல்றேன், ஸ்கில்டு. நாங்க நீச்சல் தெரிஞ்சா நான் மேல வந்துடும், எவ்வளவு உடம்பா இருந்தாலும் அதுல ஜெப்பியாவது அடிச்சு கிச்சு மேல வந்துருவேன். இது வந்து ட்ரை பண்ணுவோம், மீனுக்கு இரையாகிறது உறுதி, ஸ்கில்டு இல்லாம போனா. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் கொஸ்டின்ஸ், வேற ஒன்றும் இல்ல. பென்ஸ், நீங்க வந்து 2 டீனேஜர்ஸ்க்கு மாம், டீனேஜர்ல பொண்ணு ரொம்ப she must be around, உங்க வயசெல்லாம் நான் வெளியே கொண்டு வர விரும்பல, and she's in college. Okay, but பென்ஸுக்கு வந்து ஆக்சுவலி 13 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவங்க யங்கஸ்ட் பட் யங்கஸ்ட் மாமா டீன்ல got married. 11க்கும் 13க்கும் 19க்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல, எல்லா டீன்ல தான் இருந்தது. கரெக்ட்டா, கண்டிப்பா மீட் பண்ணனும். இது வந்து ஒரு சைல்ட் மேரேஜ் பண்ணி, ஓகே, அவங்க வந்து இப்ப வந்து ஒரு யங்கஸ்ட் மாம் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்க குழந்தைங்க வந்து இப்ப காலேஜ் போயிடுச்சு, ஒண்ணு படிச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து இப்ப போகுது. சோ இந்த 2 டீனேஜர்ஸ் வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி, எப்படி நீங்க அவங்க கைட் பண்ணீங்க? ஓகே, எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு உங்க பசங்க, அண்ட் தே ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள். நான் அவங்களை மீட் பண்ணிருக்கேன், அண்ட் பொண்ணு வந்து செம்ம ஸ்வீட், ஷீஸ் a ஸ்வீட் ஹார்ட், அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான குழந்தை அது. அண்ட் பையன் அப்படிதான், என் பையன் தான் பேசவே மாட்டான், அவன் ரொம்ப நல்லா பேசினான் அன்னைக்கு. அப்படிங்கும்போது ஹவு டிட் யூ, இப்போ தனியா ஒரு பேரண்டா இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இல்ல பென்ஸ், அது தனியா ஹேண்டில் பண்றது, அது குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது. ஸோ யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப், அந்த எல்லா ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இதை வந்து எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க, சின்ன டிப்ஸ் கொடுங்களா, ஹவு டு யூ ஹேண்டில் தேம்? இப்போ ஏதாவது ஒரு சண்டை வருது, அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, ஹவு டு யூ ஹேண்டில் தேம்? அண்ட் அதை எப்படி அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு வந்து அவங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, மோல்ட் பண்ணி இந்த சக்சஸ்ஃபுல்லா மாமா எப்படி ஆனீங்க? ஓகே, நான் சக்சஸ்ஃபுல் மாமானா thank you for hearing that. actually நான் அது கண்டிப்பா you are successful mom, பெரிய விஷயம். ஆனா வந்து இதுக்கு வந்து ஆன்சரே இல்லங்க. இப்போ டீன் everyone goes through different phase. நானும் அந்த phase கடந்திருக்கேன். அது எனக்கு ஒரு again எனக்கு கிட்ஸும் என்ன லேர்ன் பண்ண வச்சிருக்காங்க. நான் யாரெல்லாம் மீட் பண்றேனோ எல்லாருமே எனக்கு ஒரு லேர்னிங் பீஸா தான் இருந்தாங்க. சரிங்களா? பசங்க வந்து பாத்தீங்கன்னா they are very good in their studies. They like they never went like இது வரைக்கும் அந்த மாதிரி பேடா எதுவும் இன்டென்ஷனா போனது இல்ல. அண்ட் they were very என்ன சொல்றது, அவங்களால பாத்துக்கிட்டாங்க. அது எனக்கு மேட் மீ சோ ஈஸியர். இந்த மாதிரி ரொம்ப நேக் பண்ணிக்கிட்டு அம்மான்றத நம்மளால எதுவும். ஸோ they helped me a lot to go through my career also. நான் பிசினஸை பார்த்துக்கிட்டு என்னோட கரியரை பார்த்துக்கிறதுக்கும் அவங்களும் ஒரு வகையா ஹெல்ப் எனக்கு இருந்திருக்காங்க. ஸோ டீனேஜ் ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம அமைதியா இருக்கிறது பெஸ்ட்டுங்க. அதுதான் நான் கொடுக்குற டிப்ஸ். நான் லேர்ன் பண்ணது, நான் அடி வாங்கி லேர்ன் பண்ண ஒரே விஷயம் தான், பி குவைட். ஏன்னா ஆர்கியூ பண்றதுனால அங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. they not gonna listen anyway. ஸ்ட்ரெஸ் ஏறும். சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஆல்வேஸ் பி குவைட் அண்ட் பி காம். அது வந்து ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் யூ. எனக்கு அதான் இப்ப ஹெல்ப் பண்ணுது. So maybe we have to talk to them later. அத பத்தி இந்த மாதிரி நீ பண்ணது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இல்லன்னா அவங்களே வந்து we have to, நான் வந்து அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். அவனே வந்து I make him to come and talk to me, இந்த மாதிரி ஆயிடுச்சு, I'm sorry அப்படிங்கிற. பசங்கள்ட்ட எமோஷனலா நீங்க போய் பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரே பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை எனக்கே தெரியலங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் நமக்கு. ஸோ இந்த எமோஷனல் டிராமா, இந்த மாதிரி டிராமா எல்லாமே நம்ம காலத்தோட போயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம அழுதுட்டு உட்கார்ந்தாலும் வந்து டிஷ்யூவை கொடுத்துட்டு தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர
they don't come and ask why did you cry. அதாவது கேட்பாங்க ஒண்ணுமே நடக்கல, why are you crying அப்படின்னுவானுங்க வந்து. அதனால சொல்ல keep quiet. அந்த டைம் நீ குவைட் ஆனா you think for a lot. எப்படி ரியாக்ட் பண்ணலாம்ங்கற ஒரு தாட் நமக்கு இருக்கு. நைஸ் சூப்பர் பெஞ்ச். ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, இட்ஸ் ஆல்வேஸ் பிளஷர் டாக்கிங் டு. எப்பவுமே வந்து யூ ஆர் a very motivated person. அது கண்டிப்பா 100% இருக்கும். ஏன்னா உங்களை பார்க்கும்போது சரி, உங்ககிட்ட பேசும்போது சரி, உங்க லைஃப் நீங்க எப்படி லீட் பண்றீங்கிறது பார்க்கும்போது சரி, எனக்குலாம் ரொம்ப மோட்டிவேட்டட். எங்கேயுமே நீங்க வந்து ஐ நெவர் சீன் யூ டவுன், நான் பார்த்த வரைக்கும். ஓகே, நம்ம எப்பயும் மீட் பண்றோம், எந்த டைம்ல மீட் பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட்டிவ். எதுவுமே இல்லைன்னு சொல்ற, எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து இல்ல நடக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. இப்போ இந்த ஏதாவது நம்ம சம்மர் ஆரம்பிச்சிச்சா அவ்வளவுதான், முடிஞ்சது. நீ கையிலேயே பிடிக்க முடியாது அம்மாவை. பயங்கர பிஸி ஆயிடுவாங்க. அவங்க எல்லா ஷோஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எல்லா நியூ ஜெர்சில எங்க நடந்தாலும் கிளம்பிடுவாங்க குரூப்ஸை கூட்டிட்டு. அவங்க கிட்ஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன். சோ இந்த கிட்ஸ் கூட நீங்க டான்ஸ் டீச் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. எது வந்து ரொம்ப சேலஞ்சிங், கிட்ஸா இல்லனா அடல்ட்ஸா? அடல்ட்ஸ் டீச் பண்றது சேலஞ்சிங்கா இருக்கும். சேலஞ்சிங் எனக்கு எல்லாமே சேலஞ்சிங். ஏன்னா சேலஞ்சிங் நான் எடுத்துக்கிற சேலஞ்ச். அவங்கள I love kids. and adult பாத்தீங்கன்னா I'm so happy to see them coming out and doing this. It's not easy for them. இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆசைகளும் இருக்கும். எனக்கு இது மாதிரி பண்ணணும், அதெல்லாம் பார்க்கும்போது I'm so happy. At least they're coming forward. அது இப்ப நிறைய பேர் they're coming forward. and I get like some after 50s also they're coming and dancing. எங்கிட்ட தனியா வந்து பிரைவேட் கிளாஸ் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது I'm so happy. அதனால எனக்கு சேலஞ்சிங் என்ன பண்ணுவேன்னா நான் எனக்கே சேலஞ்ச் வச்சுப்பேன். சூப்பர் சூப்பர், வெரி குட். சேலஞ்ச் எப்படி இருக்குன்னா டிசபிலிட்டிஸ் பீப்புளுக்கு நான் டீச் பண்ணுவேன். அதுதான் எனக்கு சேலஞ்ச் எனக்கு பயமா இருக்கும். லைக் நான் கரெக்டா பண்ணிடணும், நான் ஒழுங்கா பண்ணிடணும், அது ஒரு லேர்னிங்கா எடுத்து நான் பண்ணுவேன். பட் சேலஞ்சிங் தான் ஐ வில் ஆல்வேஸ் கீப் மை செல்ஃப் சேலஞ்ச். நத்திங் இஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எப்பயுமே ஹாப்பியா இருங்க அண்ட் பி ஆக்டிவ் அண்ட் பி ஹெல்தி. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க வந்து பண்ணுங்க. அண்ட் we wish you a very good luck for your studio and for your school and your career and everything. Okay, so you are a successful woman and successful mom and successful entrepreneur. இன்னும் நிறைய நீங்க விஷயங்கள் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து மீட் பண்ணும்போது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா இன்னொரு discussion நம்ம மீட் பண்ணலாம். Okay, so take care and thank you so much Benz for your time. Thank you for the opportunity to show. It was எவ்வளவு நேரம் போச்சு எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நிறைய டாபிக்ஸ் பேசலாம். It was really good. நிறைய பேசலாம் உட்கார்ந்து. It's like time we are just cutting it short, but anyway thank you for the opportunity actually. கண்டிப்பா. Take care Benz. Thank you. Bye bye. Bye.